வணக்கம். இன்னைக்கும் எப்பயும் போல சூப்பராகவே இருந்துச்சு. இந்த செடி வந்து என்னன்னே தெரியல. கீரையா இல்லை ஏதாவது பூடு செடியா அப்படிங்கிறது தெரியல. ரோஜா செடியோட தானா அது பட்டு முளைச்சி வந்துருந்தது. சரி என்னன்னு தெரியல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். கீழே அட்டையிட்ட காட்டிட்டு தான் அது எடுத்துடலாமா வேணாமான்னு முடிவு பண்ணணும். அன்னைக்கு வந்து அக்காவோட பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிச்சாங்க. அதனால கோயிலுக்குள்ள போயிட்டு ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து சம்மருங்கிறதுனால இளநீ வெட்டி கொடுத்தாச்சு. டெய்லியும் ஒரு இளநியாவது கம்பல்சரி இந்த சம்மர் டைம்ல கொடுத்துருவேன். நார்மலாகவே இளநீ கொடுப்பேன், பட் சம்மர்ல கம்பல்சரி. அருண் டெரஸ் கார்டன் யூடியூப் பேஜ்ல இருந்து க்ரோ பேக்கும் அதோட ஸ்டாண்டும் வாங்கியிருந்தேன். இவங்ககிட்ட நான் ஆல்ரெடி வந்து 2 ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். பச்சை மிளகா செடிக்கு தக்காளி செடிக்கு எல்லாம் வச்சிருக்கேன். அந்த ஸ்டாண்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாண்டு எதுக்கு மெயினாக வாங்கினேன் அப்படின்னா, நம்ம வந்து க்ரோ பேக்ல தரையில் அப்படியே மாடியில் வைக்கும்போது ரவுண்ட் அந்த செம்மண் கரை வந்து அப்படியே பிடிச்சிருது, அது போகவே மாட்டேங்குது. ஸோ அதனால தான் மெயினாக இந்த ஸ்டாண்ட் வாங்கினது. இதுக்கூடயே பிவிசி சொல்யூஷன் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. நான் இது வரைக்கும் செடியெல்லாம் பெருசாக வச்சு வளர்க்குனது கிடையாது. ஸோ மோர் அடிச்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ கூட லைக் கொடுங்க. தேங்க்யூ.